இந்த உலகத்துல எத்தனையோ நாடுகள் வந்து மிசைலை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நாடுகளை விட பெட்டரா ஆன்டி ரேடியேஷன் மிசைல் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி உள்ள மிசைலை உலகத்துல ஒரு சில நாடுகள் மட்டும்தான் தயாரிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யா, சைனா, யூஎஸ், யூகே அந்த நாடுகள் வரிசையில இந்தியா ஆல்ரெடி இணைஞ்சாச்சு. ஆல்ரெடி வந்து ருத்ரம் 1ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 வரைக்கும் இந்தியா வந்து டெவலப் பண்ணி ஒரு சிலதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட பல மடங்கு பெட்டரான ருத்ரம் 4 ஏவுகணைய இந்தியா வந்து கூடிய விரைவில் பயன்பாட்டு கொண்டு வர போறாங்க. இது சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வர போகுது, அதே மாதிரி எந்தெந்த இடத்துல எதிரியா அழிக்க முடியும், இது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்த ருத்ரம் 4 ஏவுகணை DRDO அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க தான் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா 2027ல இது பயன்பாட்டுக்கு வர அளவுக்கு ரொம்ப வேகமா வந்து DRDO செயல்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2023ல DAC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. அதனால என்னுடைய வேகம், அதாவது கடந்த காலத்துல நடந்த பிரச்சனை எல்லாமே இந்தியா யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப வேகமா செயல்படணும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இந்த ருத்ரம் 4 ஏவுகணையை ரொம்ப வேகமா தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 550 இருந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஹைலைட்டே என்ன, என்னுடைய வேகம். கரெக்டா சொல்லணும்னா ஒளியை விட 5 மடங்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். மேக் 5 அப்படிங்கிற வேகத்துல செயல்படக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இது வந்து ஆன்டி ரேடியேஷன் மிசைல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி இதுல இருக்கு. என்னன்னா நம்முடைய எதிரியை வந்து அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஈஸியா வந்து சிக்னல் மூலமா எதிரியை எந்த இடத்துல இருக்காங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நம்மள வந்து எதிரி வந்து எந்த இடத்துல சிக்னல் வருது அப்படிங்கிறத அவங்கனால கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல் டெக்னாலஜி. ஆக்சுவலா இதை வந்து ஆல்ரெடி எப்ப நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ருத்ரம் 1, 2, 3 இந்த 3 முக்கியமான சீரிஸ் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ருத்ரம் 1 ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இது வந்து ஹைப்பர்சோனிக் வேகத்துல எல்லாம் போகாது. சூப்பர் சோனிக் அப்படிங்கிற ரொம்ப ஸ்மாலான ரேஞ்சில் மட்டும்தான் வேகம் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா இது வந்து ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி இதுல இல்ல. அதன் பிறகு இந்தியா பல்வேறு மாடிஃபிகேஷன் பண்ணி ருத்ரம் 2 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஏவுகணை கொண்டு வந்தாங்க. இது வந்து 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகக்கூடிய பவர் இருந்துச்சு. அதுலயே வந்து நம்ம ஆன்டி ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரியே இது வந்து சூப்பர் சோனிக் அப்படிங்கிற ஒரு வேகத்துல இயங்கக்கூடிய பவர் இருந்துச்சு. இது எல்லாத்த விட நம்ம பவர்ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படின்னு இந்தியா யோசிச்சதுதான் இந்த ருத்ரம் 3 ஏவுகணை. இது வந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் போக வரைக்கும், அதே மாதிரி ஆன்டி ரேடியேஷன் மிசைல், இது எல்லா டெக்னாலஜியும் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெரிய லெவல்ல டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு இந்த 3 விட நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ருத்ரம் 1 வந்து பயன்பாட்டுக்கு வந்தாச்சு. ருத்ரம் 2 and 3 இது எல்லாமே டெவலப்மெண்ட்ல இருக்கு. இதை தாண்டி இந்த ருத்ரம் 4 வந்து இதை விட வேகமா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியை இந்தியா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இதை மெயினா வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போறோம்னா இது வந்து நம்முடைய சுகாய் Su-30 MKI போர் விமானம் நம்ம கிட்ட ஒரு 260 இருந்து 270க்கு மேல நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதுல வந்து இது முக்கியமான வெப்பன்ஸா இந்த ருத்ரம் ஏவுகணை பிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அது வந்து எந்த ஒரு எல்லை பகுதி, அதுவும் பர்டிகுலரா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், சைனா பாகிஸ்தான் இந்த 2 பகுதியிலுமே எப்பவும் பதட்டம் அதிகமா இருக்கும். எந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம எல்லையிலிருந்து அட்டாக் பண்ணோம்னா எதிரியை, இன்னும் சுருக்கமா சொல்ல போனா ருத்ரம் 4 ஏவுகணையிலிருந்து அட்டாக் பண்ணி நம்ம எதிரியை வந்து ஃபுல்லா கொலாப்ஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இந்தியா வந்து மெயினா இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா எதிரியினுடைய டேம், கன்ஸ்ட்ரக்ஷன், பங்கர்ஸ் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளை அடிச்சு நோக்கணும். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஆன்டி ரேடியேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி பல்வேறு பகுதியில அடிச்சு நொறுக்கி, அதாவது டோட்டலாவே எதிரி வந்து மறுபடியும் வந்து இதை வந்து ரெடி பண்ற அளவுக்கு யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நாசமாக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான நோக்கம். இந்த ஸ்டார்டிங் ரேஞ்சில் ஆரம்பிச்சு பரபலா ஷேப்ல வரும்போது ரொம்ப தூரம் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கும். அதனால எதிரி வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஆனா இது வந்து அப்படி இல்லாம ரொம்ப வானத்தினுடைய மிட்லயே போய் எதிரி அழிக்கிற காரணத்தினால அதனால எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து இப்பதான் வந்து இந்த ருத்ரம் சீரிஸ் ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா, ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ரஷ்யாவினுடைய KH-31 அப்படிங்கிற ஒரு முக்கியமான சீரிஸ்ல ஒரு 150 மிசைலை வாங்கணும். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா KH-31A இதுல வந்து ஒரு 60 மிசைலும்,
KH-31P அதுல வந்து ஒரு 90 மிசைலும் வாங்கணும். கிட்டத்தட்ட 150 மிசைல் வச்சு தான் இது வரைக்கும் வந்து எதிரியை வந்து சமாளிச்சுட்டு இருந்தோம். ஆனா இந்த எதிரியை வந்து சமாளிக்கனாலும் நமக்கு வந்து சொந்தமா நம்ம ஊர்லயே தயாரிக்கணும், ஆத்ம நிர்பதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தின் மூலமா நம்ம வந்து இந்தியாவை முன்னெடுத்து வேகமா போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்தியா வந்து இந்த ருத்ரம் சீரிஸ் ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2013 2014 இந்தியாவினுடைய டிஃபென்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 65-70% எல்லாமே வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு 35-40% ரொம்ப கிரிட்டிக்கலான டெக்னாலஜி இருக்க இன்ஜின் சின்ன சின்ன பொருட்கள் மட்டும்தான் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். பேலன்ஸ் எல்லாமே ஒரு 65-70% இந்தியாவிலேயே தான் தயாரிச்சிட்டு இருக்கோம். அதுதான் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பாசிவா இருக்கு. ஆக்சுவலா இப்போ தயாரிச்சிட்டு இருக்க இந்த ருத்ரம் 4 ஏவுகணையை எதுல எல்லாம் மெயினா யூஸ் பண்ணலாம்னா இந்தியாட்ட அவைலபிள் இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல மிராஜ் 2000, ரஃபேல் போர் விமானம், சுகாய் Su-30 இந்த மாதிரி எல்லா போர் விமானத்திலையும் பயன்படுத்த முடியும். இனி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு. அதுவும் பர்டிகுலரா தேஜஸ் MK-1A, தேஜஸ் MK-2, AMCA இந்த மாதிரி எல்லா போர் விமானத்திலையும் இதை கொண்டு வரக்கு இந்தியா வந்து நிறைய பிளான் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரல, இவ்வளவு தூரம் போகுது, 450-500 கிலோமீட்டருக்கு மேல போகுது, இந்த ருத்ரம் ஏவுகணை எப்படி வந்து ட்ராக் பண்ணுவாங்க, அது எப்படி வந்து நம்ம நினைச்ச இடத்துக்கு போறதுக்கு அது யார் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இதுல GPS, அமெரிக்காவினுடைய GPS, அதே மாதிரி இந்தியாவினுடைய நேவிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சேட்டலைட், இது எல்லா சேட்டலைட்டுமே இதை வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம நினைச்ச இடத்துக்கு போய் எதிரிய டோட்டலா வந்து கொலாப்ஸ் பண்றதா என்னுடைய ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டெக்னாலஜியும் இந்த ருத்ரம் 4 ஏவுகணையில பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஆக்டிவ் கோமிங், பாசிவ் கோமிங். ஆக்சுவலா ஆக்டிவ் கோமிங் அப்படிங்கிறது என்னன்னா ஏவுகணை எந்த இடத்துல போயிட்டு இலக்கை தாக்கணுமோ அதை வந்து ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து ட்ராக் பண்றதுதான் இந்த ஆக்டிவ் கோமிங். இதே வந்து பாசிவ் கோமிங் அப்படிங்கிறது நம்ம எதிரியை வந்து அட்டாக் பண்ணணும், எதிரியினுடைய இலக்கு நமக்கு தெரியும் அப்படின்னா இங்கிருந்து ஒரு சிக்னல் அனுப்பணும். ஆக்சுவலா இந்த சிக்னல் வந்து நம்ம வந்து இலக்கு மட்டும்தான் நமக்கு தெரியணும், ஆனா எதிரிக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சிக்னல் இருக்குங்கிறதே தெரியாது. அதுதான் இந்த பாசிவ் கோமிங். இந்த ரெண்டு டெக்னாலஜி மூலமா தான் இந்தியா வந்து எளித வந்து ஆன்டி ரேடியேஷன் டெக்னாலஜி மூலமா இந்தியா பெரிய லெவல்ல டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி மெயினா வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், ஒன்னா வந்து மெயின் ஃபோக்கஸே எதிரியை வந்து ஒன்னா சீர்குலைக்கணும் இல்லைன்னா அழிக்கணும். அந்த ஒரு முக்கியமான பர்பஸ்க்காக தான் இந்தியா இதை ஆல்ரெடி டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றி போயிட்டு இருக்காங்க. இன்னும் ருத்ரம் 5, 6 இது எல்லாமே வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இதை தாண்டி நம்ம வேற ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த உலகத்துல எல்லா நாடுகளுமே இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல் டெக்னாலஜியை வச்சிருக்காங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யா வந்து KH-58 அப்படிங்கிற ஒரு முக்கியமான சீரீஸை இப்ப கரண்ட்ல அவைலபிள் வச்சிருக்காங்க. அதை தாண்டி US வந்து AGM-88 HARM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்டி ரேடியேஷன் மிசைலை வச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்த தாண்டி நம்முடைய சைனா எதிரி நாடான அவங்க வந்து CM-102 KD-21 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான மிசைலை சைனாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த KD-21 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 950-970 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய பவர் இருக்கு. அப்படின்னா ஈஸியா வந்து அவங்க நம்மளை அடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் நிச்சயமா கிடையாது. இந்தியா மட்டும் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட் சுகாய் Su-30 அந்த மாதிரி போர் விமானத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து மெயினா வந்து இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் அதன் மூலமா எதிரி அடிக்கத்தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு இதுக்கு ஒரு முக்கியமான வித்தியாசம் இதுதான். ஆனா இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் வந்து ரொம்ப வேகமா போகாது, மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவா தான் போகும். அதனால நம்முடைய சுகாய் Su-30 வந்து அவங்கள விட பல மடங்கு பெட்டரா இருக்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ரொம்ப வேகமா முன்னேற்றி போயிட்டு இருக்காங்க. அதுல இந்த ருத்ரம் 4 சீரீஸும் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். ஆல்ரெடி ரஃபேல் போர் விமானம் இது எல்லா ப்ராஜெக்டும் தொடர்ந்து வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம நாட்டை பாதுகாக்கணும், டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நல்லபடியா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தொடர்ந்து வேகமா செயல்பட்டு இருக்காங்க. இந்த ருத்ரம் 4 ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும் அப்படிங்கிறத கீழே கண்டிப்பா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.